லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன தைரியம் இருந்தா உன் அம்மாவே கை ஓங்குவேன். சஞ்சய், அவனை விடுங்க. அடிடா, வேதா, அடிடா. அந்த வித்யாவுக்காக நீ என்ன கொன்னாலும் பரவாயில்ல. அடிடா, அடிடா, அடி, அடி, அடி. வேதா, எதுக்குதானா உன்னை நான் பார்த்து பார்த்து வளர்த்தேன். உன்னோட அம்மாவை விட அவ உனக்கு பெருசா போயிட்டால. அவளுக்காக என்னையே கை ஓங்குற அளவுக்கு நீ வந்துட்டல. இதுக்கு மேல நீ குடிச்சிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தனா இங்க எரியிற நெருப்பு அப்புறம் ஏன் மேல எரியும். வேதா, அவன் இங்க இருந்தா இப்படித்தான் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு ஒரு சேஞ்ச் வேணும். கொஞ்ச நாள் அவனை நான் எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டு வரேன். அவன் மனசை மாத்த ட்ரை பண்றேன். நீங்க அவனை எங்க வேணாலும் கூட்டிட்டு போங்க. ஆனா அந்த வித்யா இருக்கிற ஊருக்கு மட்டும் போகாதீங்க. என்ன நடந்தாலும் சரி, அவ இந்த வீட்டுக்கு திரும்ப வரவே கூடாது. அவளை எந்த சிச்சுவேஷன்லயும் நான் ஏத்துக்கவே மாட்டேன். அவளை மறக்கிறத தவிர இவனுக்கு வேற வழியே இல்ல. அம்மா, டேய் சஞ்சய், என்னடாச்சு உனக்கு? ஏன்டா நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிற? அப்பா, என்னால முடியலப்பா. நான் நானாவே இல்ல. நான் என்ன செய்யறேன், என்ன பேசுறேன்னு எனக்கே தெரியலப்பா. அதுக்காக நீ இப்படியாடா குடிப்ப? எனக்கு ஒரு நிலைமை புரியுதுடா. இனி நீ இங்க இருந்து ஒண்ணு ஆக போறது இல்ல. முதல்ல நம்ம வித்யாவை நேர்ல போய் பார்ப்போம். அவகிட்ட பேசி புரிய வைப்போம். என்ன? அம்மா, அம்மா, உங்க அம்மாவுக்கு தெரியாம தான்டா போகணும். முதல்ல அவளை கன்வின்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் உங்க அம்மாவை சமாதானப்படுத்திக்கலாம். அவ என்ன ஏத்துப்பாளப்பா? ஏத்துப்பாடா, அவ ஏத்துப்பா. நம்ம போவோம், அங்க போய் பார்ப்போம். நமக்கு இது தவிர வேற வழியே இல்லடா. வித்யா, அப்பா, கிளம்புறமா? அப்பா, என்னம்மா அது? பழையது இருக்குப்பா. ஓ, அப்படியா? சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன். சரிம்மா, கொடு. இது போதும். டிராக்டருக்கு சொல்லியிருக்கேன், இன்னைக்கே உழுதுட்டு சுத்தி இருக்கிற முள்ளெல்லாம் வெட்டி போட்டு வந்துடுறேன். நாளைக்கு விதைச்சிடலாம்ல? சரிப்பா. வித்யா, தப்பான நேரத்துல வந்துட்டோமோ? கையில அருவா வேற வச்சிருக்கானே. மாமா, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. மாமாவா? யாருக்கு யாரா மாமா? இங்க பார், நானே எந்த ஒம்பு தும்பு வேண்டாம், எந்த பிரச்சனை வேண்டாம்னு ஒதுங்கி வாழ்றேன். உன் உசுர் மேல ஆசை இருந்தா மரியாதையா திரும்பி பார்க்க ஓடி போயிரு. இல்ல இந்த இடத்துல உன்னை வெட்டி போட்டுருவேன். டேய் மாணிக்கம், ஏன்டா இப்படி இருக்க? கோவத்துல எந்த நல்லதும் நடந்துடாதடா. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. டேய், என் பொண்ணு வாழ்க்கை நாசமாக்கிட்டு என்ன கோவப்படக்கூடாதுன்னு சொல்றியா? டேய், தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் நானே நேர்ல வந்து உன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லலாம்னு இருந்தேன். அதுக்குள்ள அவசரப்பட்டு நீ தாண்டா குட்டையவே குழப்பிட்ட. உன் பையன் என் பொண்ணை கல்யாணம் பண்ணதே தப்பு, அதை நியாயப்படுத்துறியா நீ? டேய், நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி ஒன்னும் ஆக போறது இல்லடா. இனி நடக்க போறத பத்தி பேசுவோம்டா. இனி நடக்க ஒண்ணும் இல்ல மாமா. ஏமா, என்னமா நீயே இப்படி பேசுற? இதுதான் என் முடிவு மாமா. வித்யா, நான் தெரிஞ்சு எந்த தப்பும் செய்யல. ஒரு கோவத்துல அப்படி பேசிட்டேன். நான் பேசினது தப்புதான். வித்யா, என்ன மன்னிச்சிரு. அதுக்கு பதிலா நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். இப்படி என் கூடவே வாழ மாட்டேன். என் உறவே வேணாம், தலை முழுகாத. கோவத்துல எங்க அப்பா கொலை பண்ணிருந்தா விட்டுருவீங்களா?
மாமா மேல இருக்கிற கோவத்துல தான் என் அப்பா அவரை தள்ளி விட்டாரு. அது ஆக்சிடென்ட் ஆகி மாமா கோமாக்கு போனாரு. அது உன் அம்மா மறந்துட்டாங்களா இல்ல என் அப்பாவை மன்னிச்சிட்டாங்களா? வித்யா, வேணும்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கு 1000 காரணத்தை அடுக்க முடியும். வேணும்னு நினைச்சா அதுக்கு காரணமே தேவையில்லை. நான் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். திரும்ப உன் முகத்துல கூட முழிக்க கூடாதுன்னு நினைச்சேன். என்ன கஷ்டப்படுத்தாம இங்க இருந்து கிளம்பு. வித்யா, ஏய் அதே என் பொண்ணே சொல்லிட்டால, அப்புறம் என்ன, கிளம்புங்க. டேய், முட்டாள் மாதிரி பேசாதடா. அவன் பொண்ணு, இது அவங்க வாழ்க்கை பிரச்சனை. அதை நீ மறந்துடாத. அவதான் ஏதோ கோவத்துல பேசிக்கிட்டு இருக்கா, நீயும் அவளுக்கு ஏத்த மாதிரி பேசுற. டேய், இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அவளை வீட்லயே வாழா வெட்டியா வச்சிருக்க போற? ஒரு தகப்பனா அது உனக்கு அழகா? அவளுக்கு நீ புத்திமதி சொல்லுன்னு பார்த்தா? ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்காதடா. நீ ரொம்ப தைரியமான ஆளா இருந்திருந்தா எப்போ என் பொண்ணுதான் வித்யான்னு உன் பொண்டாட்டிக்கிட்ட உண்மையை சொல்லி அந்த வீட்டுல இவ்வளவு சந்தோஷமா வாழ வச்சிருப்ப. இவ்வளவு நாள் நீ உண்மையை மறைச்சு அவளுக்கு இவ்வளவு பெரிய சிக்கலை உருவாக்கி இருக்க மாட்டேன். சரியான பாயிண்ட கேட்டுட்டேனே. வந்துட்டா பேசுறதுக்கு. சரி மணிக்கம், நான் பயந்துதான் அப்படி இருந்துட்டேன்னு வெயி. ஆனா இப்ப அவளை மீறிதான் நாங்க இங்க வந்திருக்கோம். இப்பவாது புரிஞ்சுக்கலாம்ல. இங்க பார், என் பொண்ணு விருப்பம் தான் என் விருப்பம். அவ சொன்னா நான் எதுக்கும் கட்டுப்படுவேன். வித்யா, சொல்றது கேளுமா. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க. நான் ஏற்கனவே உடைஞ்சு போயிருக்கேன். என்ன மேலும் கஷ்டப்படுத்தாதீங்க. வித்யா, உன்னை பத்தி யோசிச்சாலே நீ சொன்ன அந்த வார்த்தை மட்டும் தான் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. உன்னை மறக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீயும் அதே முடிவு எடுக்கிறது உனக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இங்க இருந்து போயிரு. இங்க பார், இதுக்கு மேல என் பொண்ணை தொந்தரவு பண்ணா நான் எதையும் செய்ய தயங்க மாட்டேன். வித்யா இல்லாம நான் இங்கிருந்து ஒரு அடி கூட நகர மாட்டேன். ஏய், ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டேன். என்ன பண்றீங்க? இல்லம்மா, இவ இத்தனை வருஷம் வாழ்க்கை தொலைச்சது பத்தாதா? திரும்பவும் ஜெயிலுக்கு போகணுமா? வித்யா, விடு அவரை. என்ன கொன்னாதான் ஒரு கோவம் அடங்கும்னா அதையும் செய்யட்டும் அவரை. வாய் மூடு சஞ்சய். மாமா, உங்க மேல இருக்கிற மரியாதையில கேக்குறேன். இவனை இங்க இருந்து கூட்டிட்டு போறீங்களா இல்லையா? பரவாயில்ல, கீழே போடுங்கப்பா. கீழே போடுங்கப்பா. இல்லம்மா, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம் மாமா. திரும்ப ஒரு தப்பு நடந்து மறுபடியும் 2 குடும்பத்துக்கும் நடுவுல பெரிய பகையை உருவாக்கிறாதீங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். தயவு செஞ்சு அவனை கூப்பிட்டுட்டு இங்க இருந்து போங்க. டேய் வாடா. இல்லப்பா வித்யா. டேய் வாடான்னு சொல்றேன்ல, வாடா. அங்க பேசும்போது வார்த்தையெல்லாம் விட்டுரு. இங்க வந்து அழுது என்ன பிரயோஜனம்? வா, வாடாங்கறல்ல, வாடா வாடா. இதுதான்ப்பா உங்களுக்கு கடைசி. இனிமே அவசரத்துல கத்தி எடுத்தீங்க, அது நான் செத்ததுக்கு சமம். இது ஏன் மேல சத்தியம். வாடா. அப்பா வித்யா. டேய் வான்னு சொல்றேன், வாடா வா. அப்பா பாருங்கப்பா, வித்யா எப்படி பேசுறான்னு. இனி நான் என்னப்பா பண்றது? இவங்க இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டாங்கடா. இதுக்கு வேற வழி இருக்கு. என்ன? வா போலாம், பாத்துக்கலாம். வாடா. உங்க 2 குடும்பத்துக்கும் நடுவுல நடந்த பிரச்சனையை பத்தி சொல்லி தெரிய தேவையில்ல. அது இந்த ஊருக்கே தெரியும். இந்த நேரத்துல சூரிய பிரகாசம் ஐயா ஊர்ல இல்ல. அதனால பஞ்சாயத்து நாங்க பேச வேண்டியதா இருக்கு. ஐயாவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாரு. அது நெசம்தான். இதுல பிரச்சனை என்னன்னா, இவங்க குடும்பத்துல நடந்த விவகாரத்துல வித்யா கோச்சிக்கிட்டு ஊருக்கே வந்துட்டா. இவரு என் பொண்டாட்டியை எப்படியாவது என் கூட சேர்த்து வைங்கன்னு நம்ம ஊர் பஞ்சாயத்துல வந்து நிக்கிறார். ஐயா, நாங்க ஏற்கனவே எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டோம்.
இப்ப இவங்க தேவையில்லாம பஞ்சாயத்தை கூட்டியிருக்காங்க. பேசாம போ சொல்லுங்க இவங்கள. இப்படி பேசாத மாணிக்கம். 1000 தான் இருந்தாலும் இது ஒரு பொம்பளை புள்ள வாழ்க்கை. இப்படி எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு பண்ண கூடாதுல. நீ என்னப்பா சொல்ற? ஐயா, நடந்த பிரச்சனையில நான் அதிகமா 2 வார்த்தையை விட்டது உண்மைதான். நான் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்ப அவருக்கு தண்டனை கொடுத்த கூட நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். ஆனா அதுக்காக என்ன மொத்தமா வேணாம்னு சொல்றத என்னால ஏத்துக்க முடியாது. அவ என் கூட வந்து வாழணும். என் பையன் என்ன குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணானா இல்ல வேற ஏதாவது தப்பான பழக்க வழக்கம் வச்சிருக்கானா? அவன் வாழ்க்கையில வித்யாவை தவிர வேற யார பத்தியும் கனவுல கூட நினைச்சு பார்த்ததே இல்ல. அவதான் உலகம்னு வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவன் தப்பா ஒரு வார்த்தை பேசிட்டான், அதை மன்னிக்க கூடாதா? இப்ப கூட வித்யாவுக்காக அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டுதான் இந்த ஊருக்கே வந்திருக்கான். அவனை வேணான்னு வெறுத்து ஒதுக்குறது நியாயமே இல்ல. குடிகாரனா இருந்தாலும் அவன் குணம் இதுதானே சகிச்சுட்டு வாழ்ற எத்தனையோ பொண்ணுங்க இங்க இருக்காங்க. ஆனா உங்க பையன் அப்படி இல்ல, ரொம்ப நல்லவன் தான். இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட சொன்னதில்ல, கையை நீட்டி அடிச்சதும் இல்ல. இப்படி ஒருத்தன் என் தகுதியை பத்தி பேசலாமா? என் படிப்பு தராதரத்தை சொல்லி காட்டலாமா? அப்போ இத்தனை நாள் இதெல்லாம் மனசுல வச்சுட்டு தானே அவர் என் கூட வாழ்ந்திருக்காரு. இன்னைக்கு இந்த வார்த்தையை சொன்னவரு நாளைக்கு வேற ஏதாவது பிரச்சனை வந்தா என்னன்னு சொல்லுவாரு? புரியாதவன் கூட கூட குடும்பம் பண்ணிடலாம், ரொம்ப தெளிவானவன் கூட குடும்பம் பண்றது கஷ்டம்னு சொல்லுவாங்க. உங்க பையன் அந்த ரகம். என்னால அவன் கூட எல்லாம் வாழ முடியாது. என்னம்மா இப்படி சட்டுன்னு வெட்டி விட்டா எப்படிமா? அவர் தான் செஞ்சது தப்புன்னு இறங்கி வந்திருக்காருல. இதுக்கு மேல நீ என்னம்மா எதிர்பார்க்கிற? இந்த காலத்துல கொலை பண்ண புருஷனே மன்னிச்சு ஏத்துக்கிட்டு குடும்பம் பண்றாங்க. நீ என்னடா? உசுரை எடுக்கிறத விட பெரிய கொலை மனசை கொல்றது. அவரை என்னால மன்னிக்கவே முடியாது. அதான் என் பொண்ணு சொல்லிட்டால, அப்புறம் எதுக்கு வளவளன்னு பேசிட்டு இருக்கீங்க? ஏலே இருடா, இவன் ஒருத்தன் எதுக்கு எடுத்தாலும் தடாப்படாலும் பேசிக்கிட்டு. பொண்ணை பெத்தவனுக்கு இம்புட்டு ரோசா இருக்க கூடாது மாணிக்கம். அம்புட்டு பெரிய குடும்பத்துல இருந்து இறங்கி வந்து பேசுறாங்க. பொண்ணு பெத்தவங்களுக்கு ரோஷம் இருக்க கூடாதா? பசங்களை பெத்துட்டா அவங்களுக்கு மட்டும் என்ன 2 கொம்பா முளைச்சிருக்கு? மானம் மரியாதை எல்லாருக்கும் ஒண்ணுதாங்கய்யா. நான் அந்த அர்த்தத்துல சொல்ல வித்யா. எனக்கு புரியுதுங்கய்யா, நீங்க விளக்கெல்லாம் சொல்ல வேண்டாம். அவங்க பெரிய குடும்பம், நாங்க ரொம்ப சாதாரணமான ஆளுங்க, படிக்காதவங்க, பணம் வசதி வாய்ப்புல எல்லாம் குறைஞ்சவங்க. ஏதோ ஏழைக்கேத்த எள்ளுருண்ட மாதிரி எங்க தகுதிக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சிருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்காது. ஏன் தகுதிக்கு நான் அந்த குடும்பத்துக்கு வாழ போனது ஏன் தப்புதான். அது அவர் வாயாலே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் என்னால எப்படி அங்க போய் வாழ முடியும்? உனக்கு என்னம்மா, சென்னையில உங்க அத்தை வீட்டுல சஞ்சயோட வாழ முடியாது, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவனை உங்க வீட்டோட மாப்பிள்ளையாவே வச்சுக்கோங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா அது எனக்கு போதுமா? வித்யா, ஒரு மனுஷன் இதுக்கு மேல இறங்கி வர முடியாதுமா. வயசுல சின்ன பொண்ணா இருந்தாலும் நீ எங்க எல்லாருக்கும் புத்திமதி சொல்லுவ. உனக்கு நாங்க சொல்லி தெரிய வேண்டியது இல்ல. இல்லங்கய்யா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஏய் வித்யா, என்னய்யா என்ன சொன்னாலும் வித்யா வேணாங்குத. இத பாரு தம்பி, வேண்டான்னு இருக்கிறவங்கள வம்படியா சேர்ந்து வாழ சொன்னா நாளை பின்ன ஏதாவது வம்பு வழக்கு தான் வரும். என்னதான் தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் அவங்க விலகி நிக்கும் போது நாம துரத்தி போறது நல்ல முறை இல்ல. ஏங்க, என்னங்க பெரிய மனுஷங்க நீங்க? ஏதாவது ஒரு நல்ல முடிவை சொல்லி சேர்த்து வைப்பீங்கன்னு பார்த்தா நீங்களும் இப்படி பேசுறீங்க. பிடி கொடுக்காம பேசுதப்பா, எங்களை என்ன பண்ண சொல்ற? வித்யா ப்ளீஸ், என்ன தயவு செஞ்சு மன்னிச்சு ஏத்துக்க. வித்யா, இனி என் உசுரே போனாலும் என்கிட்ட அந்த மாதிரி ஒரு வார்த்தை வரவே வராது. இனிமே பேச மாட்டேன்னு சொன்னா இது வரைக்கும் பேசுனதெல்லாம் இல்லன்னு ஆயிருமா? ஏய், அதான் தப்புன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கறேன்ல, புரியாதா உனக்கு? அப்புறம் என்னதான் வேணும் உனக்கு? தம்பி, பஞ்சாயத்தை கூட்டிட்டு இப்படி எல்லாம் ஆவேசப்படக்கூடாது. மன்னிச்சிருங்க. அப்புறம் எங்களுக்கு என்ன மரியாதை? ஏய், உரல வசத்துனா நீ பேசுறதுல நியாயமாயிருமா? இங்க பாரு, என் பொண்ணுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நான் சும்மா நிக்கிறேன். இல்ல உங்களை வகுந்துருவோம் வகுந்து. ஏய் மாணிக்கா, 1000 தான் இருந்தாலும் அவர் உன் மாப்பிள்ளையா.
என்ன பேச்சு பேசுற நீ? இங்க பாருங்க, இந்த கல்யாணமே எனக்கு தெரியாம நடந்திருக்கு. என் பொண்ணு வாழ்க்கைய திட்டம் போட்டு சீரழிச்சிருக்காங்க. இவெல்லாம் எனக்கு மாப்பிளையா? சும்மா இருங்க தலைவர. இப்ப 2 பேரும் முடிவா என்னதான் சொல்றீங்க? இத பாருங்க, எனக்கு என் பொண்டாட்டி வேணும், அவ கூட நான் வாழணும். எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம். ஏப்பா, இதுக்கு மேல பஞ்சாயத்து ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த புள்ளையோட முடிவு தான் எங்க பஞ்சாயத்தோட முடிவா. அப்படியா? சரி, அப்போ ஒண்ணு பண்ணுங்க. அதான் அவ வேணான்னு சொல்லிட்டால, இந்த ஊர் சாட்சியா, இந்த ஊர்ல இருக்கிற தெய்வங்கள் சாட்சியா, அவளுக்கும் எனக்கும் இனி எந்த உறவும் இல்லைன்னு சொல்லி அறுத்து விட்டுருங்க. அப்பா நீங்க சும்மா இருங்கப்பா. டேய் சும்மா இரு சஞ்சய், பேசாத. இருங்கப்பா. அப்படியே அவ கழுத்துல கட்டிட்டு பாருங்க தாலி, நான் கட்டின தாலி, அதை கழட்டி என்கிட்ட கொடுக்க டேய் சொல்லுங்க. என்னடா பேசுற? அதெல்லாம் இல்ல. டேய் சும்மா இரு சஞ்சய். டேய் அப்பா சும்மா இருங்கப்பா, நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல. டேய் டேய் உனக்கு என்ன புத்தி கிட்டி கெட்டு போச்சா? சும்மா இருங்க. டேய் இருங்கப்பா, நான் சொல்றேன். வித்யா, டேய் ஏப்பா, அவளே என்ன வேணாம் சொன்னதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையை நான் பார்க்க வேண்டாமா? ஏப்பா தம்பி, என்ன பேசுற நீ? ஐயா, நாளை பின்ன அவ திரும்ப வர மாட்டாங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? ஏமா வித்யா, நீ என்ன சொல்ற? டேய் டவுன்ல படிச்சிருந்தாலும் அந்த பையன் பேசுறதுல ஒரு நியாயம் இருக்குல்ல. டேய் நீ அவர் கூட வாழ முடியாதுன்னு சொல்லிட்ட. நாளை பின்ன அந்த குடும்பத்துல அவருக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாங்கன்னா அதுக்கு அவர் கட்டின தாலி தடையா இருக்கும்ல. அதான் விவரமா கேக்குறாரு. ஒண்ணு, இந்த இடத்துல தாலியை கழட்டி கொடுத்துட்டு உறவை முறிச்சுக்க. இல்லன்னா அவர் கூட போய் வாழ்ற வழிய பாரு. முடியாப்பா, ஐயோ போய் ஒரு 10 வீட்டு கூரையை பிச்சுக்கு வா. சரிங்க ஐயா. டேய் என்ன தலைவர் தலைவரே? ஏய் பாவிங்களா, என் பொண்ணு வாழ்க்கைய நாசமாக்குனது இல்லாம இப்படி ஊரை கூப்பிட்டு தாலியை கட்டி கேக்குறிய, நீ எல்லாம் நல்லா இருப்பியா? என் குடும்பத்தை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டீங்களாடா. ஏங்க, நான் தான் உங்களுக்கு வேண்டாம் ஆயிட்டேன்ல. நான் அயோக்கியதான், நான் கெட்டவன் தான். அப்புறம் நான் கட்டின தாலி எதுக்கு? கழட்டி கொடுத்துட்டு போக வேண்டியதானே? டேய் சஞ்சய், இத பாருங்க, உங்க பொண்ணு என் கூட வாழவும் கூடாது, தாலியும் கழட்டி கொடுக்க கூடாதுன்னா எப்படி? எங்க 2 பேர் வாழ்க்கையும் கெடுக்க பாக்குறதே நீங்க தான். என்னடா? ஐயா இந்தாங்க ஐயா. கொடுப்பா. தலைவரே தலைவர் வேண்டாம் தலைவரே. இந்த கிராமத்தை சாட்சியா வச்சு இந்த கூரை முடிச்ச 2 அத்து போட்டுரு. அப்படியே நீ தாலியை கழட்டி கொடுத்துட்டா அதுக்கப்புறம் உங்க 2 பேருக்கு நடுவுல எந்த ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. அதுதான் இந்த பஞ்சாயத்தோட தீர்ப்பாவும் இருக்கும். இதை எந்த ஒரு ஆளாலையும் மாத்த முடியாது. கழட்டி கொடு வித்தியா. அதான் நான் வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்க. நான் கட்டின தாலியை கழட்டி கொடு. என்னம்மா யோசிக்கிற? உன்னை கஷ்டப்படுத்தணும்னு எங்க யாருக்கும் இஷ்டம் இல்ல. இதான் நடைமுறை. உனக்கு விருப்பம் இல்லைன்னா எந்த பிரச்சனையும் இல்ல. இவரு கூட போய் வாழ்ற வழிய பாரு. அதைத்தானே நாங்க எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். வித்யா, எனக்கு நல்லா தெரியும் உன்னால என்ன மறந்துட்டு வாழ முடியாது. உன் கோபத்தை நான் மதிக்கிறேன், அது நியாயம்தான். ஆனா அதுக்காக நீ எடுத்துக்கிற பாரு இந்த முடிவு, அது ரொம்ப தப்பு. வார்த்தை பெருசா வாழ்க்கை பெருசான்னு யோசிச்சா வாழ்க்கை தான் பெருசு. இப்படி எல்லாரும் கோவத்துல சொன்ன வார்த்தையை பிடிச்சு வச்சிட்டு இருந்தான்னு வையேன், யாரும் யார் கூடயும் சேர்ந்து வாழவே முடியாது. மன்னிக்கிறது தான் மனுஷ குணம். ப்ளீஸ் வித்யா, என்ன மன்னிச்சு ஏத்துக்க.
என்ன மாணிக்கம், உன் பொண்ணு அமைதியா நிக்கிறா, நீ எதுவும் சொல்லாம நிக்கிற. இதுக்கு என்னதான் முடிவு? நீ சொன்னா உன் பொண்ணு கேப்பால்ல, அப்ப தாலியை கழட்டி கொடுக்க சொல்லு. ஏமா, நீ இப்படி அமைதியா இருந்தா நாங்க என்னன்னுமா எடுத்துக்கிறது? நான் ஒன்னும் விரும்பி போயெல்லாம் உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்டல. என் தாத்தா என் காலை பிடிச்சு கட்டினாரு. அந்த ஒரு காரணத்தால தான் அவன் கழுத்துல தாலி கட்டினேன். அமெரிக்கால பிசினஸ் ஸ்டடிஸ் படிச்சுட்டு வந்த எனக்கு எங்க அம்மா எங்கெல்லாம் பொண்ணு பார்த்தாங்க தெரியுமா உனக்கு? ஆனா நான் ஸ்கூலுக்கே போகாத, எழுத படிக்க தெரியாத உன் பொண்ணுக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்தாங்க. வித்யா வித்யா வித்யா, வேண்டாமா வேண்டாமா வேண்டாமா.